இங்க ஒருத்தன் ரோட்ல நின்னு சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப அவன்கிட்ட ஒரு பொண்ணு குழந்தையோட வந்து ரொம்ப பசிக்குது சாப்பிட தான் வாங்கிதாங்கன்னு கேட்பாவ. அப்ப இவனுமே கொஞ்சம் கூட யோசிக்காம சாப்பிட அவங்களுக்கு வாங்கி கொடுப்பான். வாங்கி கொடுத்துட்டு இங்க நின்று சாப்பிட்டா உங்களை எல்லாருமே தப்பா பேசுவாங்க, கொஞ்சம் தூரமா போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவான். அவங்களுமே அதை கேட்டுட்டு தூரமா போகும்போது ஒரு போலீஸ்காரன் அந்த பொண்ணையுமே வழி நிறுத்தி கையில என்னது வச்சிருக்கா காட்டுன்னு சொல்லுவான். இவங்களுமே அந்த சாப்பாடை கொடுக்க மாட்டாங்க. உடனே அந்த போலீஸ்காரனுமே அந்த பொண்ணுகிட்ட இருந்த அந்த சாப்பாடை பிடிங்க அந்த பொண்ணையுமே கீழே தள்ளி விட்டுருவான். இந்த பொண்ணு கீழே விழுந்தது சுத்தி இருந்தவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனா அந்த போலீஸ்காரர் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப அந்த போலீஸ்மே அந்த கவரை பார்த்துட்டு சாப்பாடு மட்டும் தான் இருக்கும். உடனே அதை கீழே போட்டு காலாலையுமே எத்தி உதச்சிட்டு அந்த சாப்பாடை எடுத்துட்டு இங்க இருந்து போன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுமே அந்த சாப்பாடை எடுத்துட்டு ஒரு ஓரமா இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தவருமே பாப்பாரு. இப்ப அவருமே அந்த பொண்ணுகிட்ட போய் அடிபட்டுட்டா நான் வேணா காசு தரேன் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்றான். இதுக்கு அந்த பொண்ணுமே ரொம்பவே கோவமா பதில் சொல்றாங்க. அப்ப அவனுமே அந்த பொண்ணுகிட்ட எதுக்கு கோவப்படுறீங்கன்னு கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணுமே நீங்க பாவமா இருக்க என்னதான் பாப்பீங்க, அந்த போலீஸ் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, முடிஞ்ச அந்த போலீஸ் எல்லாரும் பார்க்கும்போது ஒரு அடி அடிங்கன்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட இவருமே கொஞ்சம் கூட யோசிக்காம சுத்தி இருந்த எல்லார்ட்டையுமே ஏதோ ஒன்று சொல்லுவாரு. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லாம அங்க சுத்தி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லார்ட்டையுமே ஏதோ ஒன்று சொல்லுவாரு. இப்ப சொல்லிட்டு அந்த போலீஸ்ட்ட போய் அந்த போலீஸுக்கு தெரியாமே ஒரு வாக்கி டாக்கி எடுத்துட்டு வந்து அந்த வாக்கி டாக்கில அந்த பெரிய போலீஸ்ட்ட பேசவும் ஆரம்பிப்பாங்க. நான் டெல்லியில இருந்து ஸ்பெஷல் ஏஜென்ட் பேசுறேன், உன்னோட கார் ரொம்பவே இடைஞ்சலா இருக்கு, நீ அதை மாத்துன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த போலீஸ்மே நீ யாருன்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே இவருமே நான் தான் புதுசா வந்த ஸ்பெஷல் ஏஜென்ட்னு சொல்லிட்டு நீ நம்பாட்டா சுத்தி இருக்க எல்லாரையுமே பாரு, அவங்க எல்லாருமே ஒன்னதான் பாப்பாங்கன்னு சொல்லுவாரு. அவரு சொன்னது போலயே சுத்தி இருந்த எல்லாருமே அந்த போலீஸை தான் பார்ப்பாங்க. அவங்க சும்மா ஒன்னும் பார்த்திருக்க மாட்டாங்க. இவரு தான் எல்லார்ட்டையுமே போய் அந்த போலீஸையே நீங்க போய் பார்த்துட்டுருங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த போலீஸ் சொல்ல கேட்காத உடனே இவருமே கீழே கிடந்த ஒரு கவர் எடுத்து மூஞ்சில கட்டிட்டு அந்த போலீஸையே எல்லாரும் பார்க்கும்போது போய் அடிப்பாரு. இப்ப அந்த போலீஸ்மே அந்த ஸ்பெஷல் ஏஜென்ட்னு நினைச்சிட்டு அங்க இருந்து காரை எடுத்துட்டு வேகமா போயிருவாரு. இவரு செஞ்சது சரியா தப்பான்னு எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.